இன்னுமே என்னடா ஆச்சு? எதுக்குடா அழுகுற? உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு இருக்கேன். ஏன்னா நீ என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்க. உனக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. யார் நான் சொன்னது இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்? நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கே தெரியுது நான் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்துறதுன்னு. நான் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீ ஒரு பொண்ணை பத்தி சொல்லறியா இல்லை நானே ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் வச்சுட்டுமா? நீ இது கொஞ்சம் இருந்து வேண்டாம் சொல்லு. நீ பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை சொல்லி. எல்லாம் இல்லப்பா, நான் நீதான்ப்பா எனக்கு தெய்வம். நீதான்ப்பா எல்லாம். போதும்ப்பா உன் தெய்வம் தான்ப்பா ரொம்ப கஷ்டப்படுத்து. நீ சொல்லுப்பா. இல்லப்பா நீ இந்த மாதிரிலாம் ரொம்ப வாழைப்பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி பேசாதப்பா. நீ சொல்லு, நான் உனக்கு ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சரியா? அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். நான் போய் பிஜி எடுத்துட்டு சென்னையில எனக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்கும், சர்ச் பண்ணிட்டு நான் போய் இருந்துக்கிறேன். என்னை ரொம்ப கெஞ்சி கேட்டதால, ரொம்ப வற்புறுத்தினதால இதுக்கு நான் ஒத்துக்க வேண்டிய ஆளா போயிட்டேன். பேச்சுக்கு சொன்னா ஆளா போறியோ? அப்படியெல்லாம் இல்ல, நீ மட்டும்தான் எனக்குன்னு சொல்ல தெரியாதோ? இந்த சோலி முடிச்சு ஆசை வேற ஐயாவுக்கு இருக்கோ? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இங்க பாரு, இந்த ஜென்மம்ல 7 ஜென்மத்துக்கும் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். புரிஞ்சா? போ. அப்ப உண்மை கிடையாதா? உண்மையை சொல்றேன்.